அம்மா தாயே யாருமா வந்திருக்கிறது? என்ன யாருன்னு கேக்குறியா? ஆமா. நான் சொல்ல மாட்டேம்மா. நீ எப்படி அங்க என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டோமாவே. ஆமா. அம்மா எதுக்காக இடத்துக்கு வந்திருக்கிறமா? என்ன எதுக்காக வந்துக்கிறேன்றியா? கொல்ல மோட்ல கலகா போறது சுட்டு வந்துக்கிறேன். அதே கொல்ல மோட்ல கலகா போறது சொல்லுவா. ஆமா. அப்படியே நான் தாயே வேற என்ன குறை இருக்குதா உனக்கு? அதான் வந்துட்டு வேற என்ன குறை இருக்குன்னு கேக்குறியா? ஆமா. குறை இருக்குது. நாம போறேன். வருஷம் குறை வைக்கிறீங்களே அம்மா. ஆமாச்சு. எனக்கு சித்திரை மாசத்துல இருந்து ஆவணி மாசத்து வெளியும் ஊத்து உடம்புல சீதல் பண்ண வச்சுருக்கீங்களா? நாம பண்ணோம். ஒரு வருஷமாவது டிஃபன் போடுங்களேம்மா. டிஃபனு எத்தனை விட்டு பூ தான் குடித்து பூ குடிச்சா சீதல் பண்ணிட்டேம்மா. ஒரு 2 இட்லி மெதுவடை, ஒரு செட்டு பூரி, ஒரு பொங்கல் என்ன போதும் போதுமாமா உனக்கு? அது பூ வேணாமா? சீதல் பண்ணிட்டேம்மா. ஆமா. சரி ஊழிய நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி அதே மாதிரி டிஃபனே போட சொல்றேன். சரிம்மா. தாய் வேற என்ன குறை இருக்குதா? குறை இருக்குது. நாம போறேன். வெங்காயத்துல பூ அரிஞ்சு ஊத்துறீங்களா இல்லையா? அது வெங்காயத்துல பூவா? நம்ம பூவுல தவிர வெங்காயம் அரைச்சு கொட்டுவோம். அதனாலதான் சீதல் பண்ணுது. நீங்க வெங்காயத்துல பூவை குச்சி முருங்க அரிஞ்சு ஊத்தி பாருங்க. எதுவுமே பண்ணாதீங்கம்மா. அப்படியா? சரி விடுமா, அப்படியே செய்ய சொல்றேன். வேற என்ன குறை இருக்குதா? எனக்கு கும்பம் மரத்துல எதுக்கு படிக்கணும்? அதுல என்ன குறை? கருவாட்டு மூணு எலும்பு கொஞ்சம் தொக்கா வர்த்தகாரி வீட்டுக்கு எப்படி இருக்கும்? கூடவே ஒரு அவுச்சு முட்டை வச்சா எப்படி இருக்குமா? சரி விடுமா, அப்படியே செய்ய சொல்றேன். சரிமா. வேற என்ன குறை இருக்குதா? குறை இருக்குது. நம்ம குறை என்ன அந்த மூலஸ்தானத்துல வச்சுக்கிறீங்க. அங்க பேனு வச்சுறீங்களா? பேனு ஆமா. பேனா ஒரே வேக்கடை இருக்குமா? பேனு வேக்கடை இருக்குதா? சரி விட அந்த பேனை கழிச்சிடுறேன். இந்த நாட்டு மக்கள் கிட்ட போய் கேட்டு ஒரு ஏசி வாங்க கோயில் உள்ள மாத்திடுறேம்மா. ஏசியா? ஆமா. ஏசி வேணாமா? எனக்கு ஏசி மாத்தினா நான் வெஸ்டின்னு எனக்கு எப்ப தேவைப்படுதோ எழுதி போட்டுக்குவேன். எப்ப தேவைப்படலையோ ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து. அப்படியா? சரி விடுமா, அதுவே செய்யட்டும். ஏமா எனக்கு ஒரு மன கஷ்டம் ஒண்ணு இருக்குது. ஆமா. பெருத்த கரை ஒண்ணு இருக்குதுமா எனக்கு. ஆமா. அந்த குறை சொல்லணுமா? நாட்டுல இருக்கு மழையே பெய்யலமா. ஆமா. மழை பெய்யுது. தை மாசத்துல இருந்து நீங்க புரட்டாசி மாசம் வெளில தின்னா பண்றீங்க. நீங்க தின்னா பண்றது தேவர் மூவர் எல்லாம் மேல வந்துருக்கணும், கீழே வந்து. ஆமா. இந்த தின்னாலாம் முடிஞ்சு நாங்க ஏறி போய் மேல போய் மூத்திரம் பெயருமா அன்னைக்கு உங்களுக்கு மாயம் வந்துட்டு சரி மலை ஏறி போவோம். மழை என்னன்னா நாங்க ஏறி பஸ் வச்சுக்கோங்க. ஏறி சாமி வந்து
அது டேய் சத்தியத்தை சக்கர போகுது சொன்ன பையா காஞ்சிபுரம் மாவட்டத்துல தாலுகா ஆபீஸ்ல ரேஷன் கார்டு கொடுக்குற இடத்துல வேலை செய்யணும். ஆமா அவரு வந்திருப்பான் ரேஷன் கார்டு கொடுத்து உண்மைத்தானே காஞ்சிபுரம் மாவட்டத்துல 22 பேர் 2002 டேய் என்னடா ஏது வந்துட்ட அப்படியே டேய் தூக்கம் என்னடா தூக்கம் இல்லையா தூக்கம் இல்லையா அதாவது காதூர்ல சரி அம்மாண்ட போய் உட்காந்து போ இதில் உட்காந்துக்கிறாங்க அம்மா அது பேர் போடு போடு இருப்பாங்களா போ அந்த உட்காந்துக்கிறா பாடுறா அஞ்சுதா அம்மாலாம் உட்காந்துக்கிறா இறங்கி போய் போய் அங்கே பாடுறா இங்கே பாடுறா அது பேர் அஞ்சுதா பேர் கை கட்டுறா பேர் தம்பி உட்காந்துக்கிறான் அண்ணா உட்காந்துக்கிறேன் போடு 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 உட்காந்துக்கிறா போடுறா அப்புறம் அப்புறம் Hello? Diva! This is my girl! I love you! Touching, touching! I'm the Tana Ulu love. Nallama, touching. I'm under touching. Diva! மாமா யாராவது வந்திருக்கீங்களே பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா ஆர்லிக் சாப்பிடுறீங்களா மாமா அப்படியா சைக்கிள் வந்தீங்களா மாமா மூணு சக்கர வண்டியில வராங்களா மாமா நின்னால் கைத்து எனது அக்கா மகளை காரணம் ஆசையை ஓட வச்சு வந்தா யாரு கை காமிச்சு போறான் எங்க போறான் நந்தவனம் தெரிவிக்கிறதால ஜீவா விடலாமா விடக்கூடாது போய் நமக்கு நம்ம ஒரே மாரி விடக்கூடாது
எந்தன் பாரத நாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆவாய் பாட்டில் அழகு தமிழ் கம்பன் பாடிய கண்ணீர் தமிழ் திரு வள்ளுவர் தேர்ந்தமிழ் சிந்துகின்ற செந்தமை நாடு எழுதி வைத்தானே பாரதி அவன் பாடிய சங்க தமிழ் தண்ணீரும் கால்வென்ற சோழ மன்னாரம் மாத்தட்டி பாடிய தங்க தமிழ் தங்க தமிழ் நாடே உன் சொந்த மகனை வாழ்வதை பாருங்கள் தமிழுக்கும் தமிழ் உரிமைக்கும் கொண்டு வருவதென்றால் குளித்து எதிர்த்து அடிப்பது ஏராளம் வாழ்கிற நாடுகள் பட்டாச மன்னனுக்கு மகனாக பிறந்து தக்கால் என்று பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்தார்கள் நாட்டில் இறுதி காட்சி அழகோ அழகு அதை பார்த்து ரசித்துக் கொண்டே சொல்ல வேண்டும் இன்னவர் யாரடா
நல்லவனே வணக்கத்தை சீராக தன்னவனே எனக்கு முன்பதாக வரக்கூடியவனே ஆமாங்க இவ்வளவு காலம் ரொம்ப நாளா தோசை மீது ஆசை தோசை மீது ஆசை தோசை மீது ஆசை வந்து விட்டது. ஆமா அரண்மனையில இருந்து வீட்டுக்கு போனேன் என் முன்னாடி போயிட்டு கேட்டேன் ஏண்டி எனக்கு ஒரு நாளைக்காக தோசை சுட்டு கொடுங்க கேட்டேன் ஆனா பாய்மெண்டா வீட்டுல அரிசிக்கு தான் ஒத்துமை இருக்குதான் உடனே நாட்டார் கடைக்கு போனேன் 2 கிலோ அரிசி 1 கிலோ ஒத்துமை பையன் கொடுத்து அரண்மனைக்கு வேலைக்கு வந்துட்டேன். அரண்மனைக்கு வந்து விட்டார். இந்த 3 கிலோ என் முன்னாடி என்ன பண்ணா 3 கிலோ ஊற வச்சு மாவாட்டி 3 தோசையா சுட்டு வச்சுக்கிறா முன்னாடி. என்ன ஒரு திறமையான மனைவிடா உன்னுடைய மனைவி. ஆமாங்க 3 தோசை சுட்டு தவிர இருக்கட்டும் என் தட்டுல 1 தோசையா அவ தட்டுல 2 தோசை மட்டும் வச்சுக்கிறேன் நியாயமாங்க. போனா போகட்ட விடத்தானே எப்படி விட்டுருவாங்க நான் கஷ்டப்பட்டு அரிசி வாங்கி கொடுத்து மரம் வாங்கி கொடுத்தேன் எனக்கு 2 வயது உனக்கு 1 தான் சண்டை போட்டேன். அவன் என்ன பண்றா 3 கிலோ அரிசி ஊற வச்சு மாவாட்டி நான் நெருப்புல வந்துருந்தேன் எனக்கு 2 தோசை தான் உனக்கு 1 தோசை தான் 2 பேருக்கு வாக்குவாங்க. ஆமா 2 பேருக்கு வாக்குவாதம் வச்சு ஏண்டி நம்ம சண்டை பண்ணோம் நம்ம ஒரு நிபந்தனை வச்சு படுக்கணும் ஒரு நிபந்தனை வச்சு ஆமா முதல்ல யாரு ஊங்க மாட்டாங்களா உங்க அண்ணனா